காலை தியானம் February 28, 2024. தலைப்பானது நீ சீக்கிரமா இறங்கி வா. நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். லூக்கா 19:5. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வரனும் ஆகிய சகய இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானவனாக இருந்தால் பார்க்க முடியாமல் முன்பாக ஓடி காட்டருத்தி மரத்தில் ஒன்றில் ஏறி அமர்ந்து பார்க்க வகை தேடினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவரை கண்டு, சகைவு, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றான். தேவ பிள்ளைகளே, நாம் எங்கே இருக்கிறோம்? பணம் என்ற உயரமான இடத்தில் இருக்கிறோமா? அந்தஸ்து என்ற உயரமான இடத்தில் இருக்கிறோமா? பெருமை, அகந்தை, மேட்டிமை இப்படிப்பட்ட உயரமான இடத்தில் இருக்கிறோமா? இன்று நாம் இருக்கும் இடத்திற்கு வந்து நீ சீக்கிரமா இறங்கி வா என்கிறார். அவரின் அழைப்பின் சத்தம் கேட்டா நாம் இருக்கும் உயர்வான நிலையத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை பார். எரிகோவின் வழியாக இயேசு பயணம் செய்தார். திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி நடந்தார்கள். தீமேயுவின் மகனாகிய பார்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவர் நாசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அதட்டினார்கள். அவனும், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் இந்த வஸ்திரத்தை எரித்து விட்டு எழுந்து இயேசுவிடம் வந்தான். இன்று உன்னையும் இயேசு அழைக்கிறார் என்கிற சத்தம் உன் காதில் கேட்கிறதா? உன்மேல் இருக்கும் வஸ்திரம், அதாவது எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தியா போல் இருக்கிறது. ஏசியா 64:6 வாசிக்கிறோம். என்பதை உணர்ந்து அந்த அழுக்கான கந்தியை தூக்கி எரித்து விட்டு, அதாவது நம்முடைய பாவத்தை எரித்து விட்டு இயேசுவிடம் வந்தால் அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி நீதியின் சால்வைகளை உனக்கு தரிப்பார். நீ இறங்கி வந்தால் அவர் நம்மில் தங்குவார். நான் ரட்சிப்படைவோம், இன்றே செய்வோம், நன்றே இன்றே என்று கர்த்தாவின் செய்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவர் இறங்கி வரும்போது, அப்பா நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் அப்பா அவர் வரும்போது அப்பா நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்பா கர்த்தாவே, என் உள்ளத்தில் வந்து தங்கும். கர்த்தாவே, என் பாவம் அழுக்கை இரத்தத்தால் கழுவி அருளும் என்று தேவனத்தில் ஜெபிப்போம். என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ராஜா, நீ சீக்கிரமா வரப்போகிறீரப்பா. நீங்கள் அழைக்கும் போது அப்பா நாங்கள் இறங்கி வந்து பாதப்படையில் வந்தப்பா எங்களை சுத்திகரித்து எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.